கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு நான் செய்கிறேன், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். கர்த்தர் சொல்கிறாரு, புதிய காரியத்தை செய்ய போகிறேன், கடந்ததை நினச்சி கலங்காத, நடந்ததை மறந்து விடு. அவனை பட்டிருக்கிறாயா மறந்துடு, கடன் பட்டிருக்கிறாயா மறந்துடு, துக்கப்பட்டு இருக்கிறாயா மறந்துடு, பலவீனப்பட்டிருக்காயா மறந்துடு. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறார் அப்பா ஏசப்பா. அதனால் பழசு அப்படியே ஆகி போச்சு, பழசு அப்படி இழந்துட்டேன் இப்படி இழந்துட்டேன் இல்லை. தாவீது சிறியது முதல் பெரியது வரை திருப்பி கொண்டது போல் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள போகிறீங்க. பழசை நினைக்காதீங்க, புதுசு நினைங்க, புதிய காரியத்தை சிந்திங்க, புதிய காரியத்தை வரப்போது நினைங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு புதிய காரியம் செய்ய போகிறேன். இன்றைக்கி சொல்கிறாரு, புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. அதனால் புதிய காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்க, புதிய அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருங்க, புதிய அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்க, புதிய விடுதலை எதிர்பார்த்து கொண்டிருங்க, புதிய சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்க, புதிய மகிமையை எதிர்பார்த்து கொண்டிருங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய ஜெப ஆவியை, புதிய துதியின் வல்லமையை கொடுத்து உங்களை உயர்த்த போகிறாரு. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன். ஆண்டவரே, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறீங்க. இந்த நாளிலே புதிய காரியம் செஞ்சு உயர்த்தங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.